ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 218. இதில் கூனி மந்தரையின் சதித்திட்டம் காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது 60,000 ஆண்டு அயோத்தியை ஆண்ட மன்னர் தசரதர் முதுமையினால் தளர்ந்துவிடவே அரச கடமைகளில் இருந்து ஓய்வு பெற விரும்பினார். மேலும் தமது மறுவாழ்வில் உயர்ந்த கதியை அடைவதற்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ள விரும்பினார். அதே சமயம் மன்னர் தசரதர் எதிர்காலத்தில் நிகழவுள்ள தீமைகளை பற்றிய பல கெட்ட சகுனங்களை கண்டார். இதனால் பதட்டம் அடைந்த அவர் உடனடியாக ராமரை தமது வாரிசாக அரியணையில் அமர்த்த வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டார். இதற்காக மன்னர் தசரதர் மந்திரிகளையும் முக்கிய பிரஜைகளையும் சிறிய அரசர்களையும் அழைத்து சபையை கூட்டினார். இருப்பினும் மன்னர் ஜனகரையோ மன்னர் அசோபதியையோ அவர் அழைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தமது முடிவை ஆதரிப்பார்கள் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டு இருந்த மாமன்னர் தசரதர் காலம் கடத்த விரும்ப கிடையாது. இப்பொழுது அனைவரும் ஒன்று கூடியபோது மாமன்னர் தசரதர் அறிவித்தார், நான் வயது ஆகிவிட்டதால் என்னுடைய மூத்த மகன் ராமனை அரியாசனத்தில் அமர்த்தி அரசாளும் பொறுப்பை ஒப்படைக்க விரும்புகின்றேன். இப்போது புனிதமான சைத்திரிய மாதம், மேலும் நாளைய தினத்தில் மங்களகரமான பூச நட்சத்திரம் வர இருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய அனுமதியுடன் நாளையே ராமரின் பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்க விரும்புகின்றேன் என்றார் அவர். சபையில் கூடியிருந்த எல்லா மந்திரிகளும் மன்னர்களும் மக்களும் மன்னர் தசரதரின் இந்த அறிவிப்பை மெச்சினார்கள். அவர்கள் ராமரது ஈடு இணையற்ற நற்குணங்களை புகழ்ந்து அவரை பகவான் விஷ்ணுவிற்கு நிகராக போற்றினார்கள். இதனால் மாமன்னர் தசரதர் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைந்தார். அனைவரும் விடை பெற்ற பின்னர் பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை உடனே தொடங்குமாறு வசிஷ்ட முனிவரிடம் தசரதர் வேண்டிக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து வசிஷ்டர் அயோத்தியின் முக்கிய மந்திரியான சுமந்தர் இடம் நகரம் முழுவதையும் பிரம்மாண்டமாக அலங்கரித்து மறுநாள் அதிகாலையில் சுப சடங்குகளை தொடங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்யும்படி கட்டளையிட்டார். மன்னர் தசரதர் ராமரை அரசவைக்கு அழைத்து வர கட்டளையிட்டார். சிறிது நேரத்தில் அரசவை அடைந்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதாரமான ராமர் கூப்பிய கரங்களுடன் தந்தையை அணுகி அவரது பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி மரியாதை செலுத்தினார். மன்னர் தசரதர் மகனை எழுப்பி இறுக்கமாக தழுவி கூறினார், அன்புள்ள ராமனே, நான் முதுமை அடைந்து தளர்ந்து விட்டதால் ஓய்வு பெறத்தக்க தருணம் வந்துவிட்டதை உணர்கின்றேன். நான் போதுமான அளவு எல்லாவித ராஜ போகங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அனுபவித்து விட்டேன். என்னில் அடங்காத யாகங்களை புரிந்து இருக்கின்றேன். பிராமணர்களுக்கு அளவற்ற செல்வத்தையும் வழங்கி இருக்கின்றேன். ராமனே, நீ எனது அன்பான மூத்த மகன். அதுபோன்றே எல்லா மந்திரிகளும் பிரஜைகளும் உன்னை அன்புடன் நேசிக்கின்றார்கள். ஆதலால் நாளை உன்னை பட்டத்து அரசனாக முடிசூட்டி அரியணையில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்றார் அவர். இதனை கேட்டவுடன் ராமருடைய நண்பர்களில் சிலர் அன்னை கௌசல்யா இடம் இந்த நல்ல செய்தியை தாங்களே முதலில் தெரிவிக்க வேண்டுமென விரைந்தார்கள். இந்த செய்தியை கேட்டு கௌசல்யா பெரு மகிழ்ச்சி அடைந்து நல்ல செய்தியை வழங்கியவர்களுக்கு தகுந்த தக்க ஆபரணங்களையும் பசுக்களையும் தானம் அளித்தால். அதன் பிறகு ராமர் தமது மாளிகைக்கு திரும்புகையில் பிரஜைகள் அனைவரும் வழியில் கூடி உற்சாகத்துடன் அவரை வாழ்த்தி ஆரவாரம் செய்தார்கள்.
இதற்கு இடையில் மன்னர் தசரதர் ஓய்விற்காக அந்தப்புறம் சென்றார். அவர் உறங்கத் தொடங்கிய போது மீண்டும் ஒரு தீய கனவை கண்டார். அச்சத்தினால் திடுக்கிட்டு எழுந்த மன்னர் உடனடியாக சுமந்திரரை அனுப்பி ராமரை அழைத்து வரச் சொன்னார். மகனை அரியாசனத்தில் அமர்த்தும் திட்டத்திற்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுமோ என அவர் அச்சம் கொண்டார். இப்பொழுது தந்தை தம்மை மீண்டும் அழைக்க ராமரும் ஒரு வகையான அச்சத்தை உணர்ந்தார். விரைவாக தந்தையின் அரண்மனையை அடைந்து அவரது அறைக்குள் பிரவேசித்த ராமர் தம்மை அழைத்ததன் நோக்கத்தை அவரிடம் கேட்டார். தசரதர் ராமரை கட்டி அணைத்து கூறினார், ஓ அன்புள்ள ராமா, உன்னை அரியாசனத்தில் அமர்த்தி பார்க்க வேண்டும் என விருப்பத்தை தவிர வாழ்நாளில் எனது எல்லா விருப்பங்களும் பூர்த்தி அடைந்து விட்டன. துரதிர்ஷ்டவசமாக சூரியன், செவ்வாய் மற்றும் ராகுவின் ஆதிக்கத்தால் ஜோதிடப்படி தற்போது கேடுகள் நிறைந்த காலம் எனக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. மேலும் நான் அனுபவித்து வரும் கனவுகள் அமைதியை குலைக்கின்றன. இவை எனக்கு நிகழ இருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை குறிப்பதாக தோன்றுகின்றது. ஆகையால் உன்னுடைய தம்பிகள் பரதனும் சத்ருக்கரனும் இங்கு இல்லை என்ற போதிலும் முடிசூட்டும் சடங்கினை தாமதம் இல்லாமல் உடனே தொடங்க வேண்டும் என்பதில் நான் ஆவலாக இருக்கின்றேன். இன்று இரவு நீயும் சீதையும் புனிதம் அடைவதற்கான விரதம் இருக்க வேண்டும். பொழுது புலந்த உடனே பட்டாபிஷேகத்திற்கு உன்னை தயார்படுத்தி கொள்வாயாக என்றார் அவர். மறு நாளுக்குரிய ஏற்பாடுகளை சீதையிடம் தெரிவிக்க ராமர் தம்முடைய மாளிகைக்கு திரும்பினார். அவளை அங்கு காணாததால் தமது தாயின் இருப்பிடத்திற்கு சென்றார். கௌசல்யாவின் அறையை அடைந்த ராமர் அங்கு அவள் குலதெய்வமான பகவான் நாராயணரின் முன்பு அமர்ந்து பாதி கண்களை மூடியபடி தியானத்தில் ஆழ்ந்தவாறு ராமரின் நல்ல அதிர்ஷ்டத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பதை கண்டார். லக்ஷ்மணரும் சுமித்திரையும் பணிவிடை செய்து கொண்டிருக்க ராமரை கண்ட கௌசல்யா எழுந்து நின்று அவரை வரவேற்றாள். ராமர் அவளை நோக்கி கூறினார், ஓ அன்னையே, தந்தை என்னை அரியணையில் அமர்த்தி பட்டத்து அரசனாக முடிசூட்ட விரும்புகின்றார். கௌசல்யா கண்ணீர் மல்க வாழ்த்தினாள். ஓ என்னுடைய தவங்கள் நிச்சயம் வீண் போவது கிடையாது. நீயும் சீதையும் மகிழ்ச்சியுடன் நீண்ட காலம் வாழ்வீராக என்றாள் அவள். ராமர் தமது தம்பி லக்ஷ்மணரை நோக்கி புன்னகையுடன் கூறினார், ஓ அன்புள்ள தம்பி, நீ என்னுடன் சேர்ந்து ராஜ்யத்தை ஆள வேண்டும். ஏனென்றால் நாம் ஓர் ஈருடல் போன்றவர்கள். உண்மையில் நீ இல்லாமல் என்னால் ராஜ போகங்களில் சுகம் தேடுவதையோ உயிர் வாழ்வதையோ சிந்திக்கவும் இயலாது என்றார் அவர். அதன் பிறகு ராமர் மிகுந்த களிப்புடன் தமது மாளிகைக்கு திரும்பினார். சீதையும் ராமரும் பகவான் நாராயணரை ஒன்று கூடி வழிபட்ட பின்பு இரவில் ஓய்வெடுக்கச் சென்று விட்டார்கள். இதற்கு இடையில் நகர மக்கள் அனைவரும் விழாவிற்கான ஏற்பாடுகளை மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்து கொண்டு இருந்தார்கள். அயோத்தியின் அனைத்து தெருக்களையும் வாசனை திரவியங்களாலும் கழுவி நறுமணமிக்க மலர்களை பரப்பினார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் மக்கள் கூடும் இடத்திலும் பிரகாசமாக எரிந்த வண்ணமயமான விளக்குகள் இரவை பகல் ஆக மாற்றிவிட்டன. ஆர்ப்பரித்து திரண்ட கூட்டம் கடல் அலைகளைப் போலவும் எண்ணற்ற யானைகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் அந்த கடலுக்குள் வாழும் பெரிய நீர்வாழ் உயிரினங்களைப் போல தோன்றின. இப்பொழுது தசரத மன்னர் கைகேயை மணமுடித்த போது அவளது தந்தையும் கேகய நாட்டின் அரசருமாய அஸ்வபதி அவளுக்கு மந்தரை என்ற பெயர் கொண்ட ஒரு கூனியை பணிப்பெண்ணாக அளித்து இருந்தார். உண்மையில் மந்தரை ஒரு தேவலோக அப்சரா. ராவணனை கொல்ல உதவி செய்யும் பொருட்டு அவள் தேவர்களால் பூமிக்கு அனுப்பப்பட்டு இருந்தாள். ராமரின் முடிசூட்டு விழாவிற்கு முந்தைய நாள் மாலை மந்தரை அரண்மனையின் மேல் மாடத்தை அடைந்தாள். அயோத்தி முழுவதும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருப்பதையும் தெருக்களில் பிரஜைகள் குதூகலத்துடன் கூடியிருப்பதையும் அங்கிருந்து கண்டாள்.
இதனால் திகைத்த மந்தரை ராமரின் முன்னால் செவிலித்தாயை அணுகி வினவினால், இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்திற்கான காரணம் என்ன? கௌசல்யா இவ்வளவு ஆனந்தத்துடன் இருப்பதற்கும் பிராமணர்களுக்கு தாராளமாக வாரி வழங்குவதற்குமான காரணம்தான் என்ன என கேட்டால், அதற்கு செவிலித்தாய் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தாள். ஓ, நாளை பூச நட்சத்திரம் தோன்ற உள்ளது. மாமன்னர் தசரதர் இந்த மங்களகரமான நேரத்தை பயன்படுத்தி ராமரை அரியணையில் அமர்த்தி பட்டத்து அரசனாக முடிசூட்ட உள்ளார். இந்த எதிர்பாராத செய்தி மந்தரையின் பொறாமை மிக்க இதயத்தை துளைத்துவிட்டது. மன்னர் கபடம் நாடகம் ஆடுவதாக ஐயமுற்ற மந்தரை கோபத்துடன் சீறி எழுந்து கைகையை நோக்கி ஓடினாள். தமது தலைவி மாளிகை மஞ்சத்தில் சாந்தமாக ஓய்வு எடுப்பதைக் கண்டு வியந்த மந்தரை பதட்டத்துடன் கூவினாள். ஓ, எழுந்திரு முட்டாள் பெண்ணே, எழுந்திருவாயாக. உன்னை பீடிக்க இருக்கும் பேர் அழிவை காண இயலவில்லையா? உன் கணவரின் இனிமையான வார்த்தைகளால் ஏமாற்றப்பட்டு கண்ணெதிரே நடப்பதை கூட உணரவில்லையா என்றாள் அவள். கைகேயி தனது கணவரின் திட்டங்களில் எந்தவித குறையையும் காண இயலவில்லை என களங்கமில்லாது பதிலளித்தாள். எனினும் இது மந்தரையை மேன்மேலும் கோபம் ஊட்டியது. சாதுரியமாக உரையாடி வசப்படுத்தும் கலையில் திறமையுடன் திகழ்ந்த மந்தரை கையின் மனதில் தசரதன் மீது ஐயம் ஏற்படும் விதத்தில் உரையாடத் தொடங்கிவிட்டாள். மந்தரை அவளது நலன் விரும்பியாக நாடகம் ஆடினால், ராமருக்கு முடிசூட்ட இருக்கும் உனது கணவனது திட்டம் உறுதியாக உனக்கு தெரிந்து இருக்கும். அவருடைய இந்த வஞ்சகமான நடத்தை உன்னால் காண முடிய கிடையாதா? அவரது செல்லப்பிள்ளை ராமரை இரகசியமாக அரியணையில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகவே அவர் பரதனை நெடுந்தூரம் அனுப்பி வைத்து இருக்கின்றார். இப்பொழுது ராமன் பெரிய அரசனாகிவிட்டால் உன் மகன் அழிவை சந்திப்பதோடு நீ துயரக்கடலில் மூழ்கி விடுவாய். மேலும் நான் உன்னை சார்ந்து உள்ளதால் உனது துரதிருஷ்டம் என்னையும் வந்து அடையும். தயை கூர்ந்து காலம் தாழ்த்தாமல் உனக்கு உதவி செய்ய அனுமதி அளிக்கவும், உனது சொந்த மகன் பரதனையும் உன்னையும் காத்துக்கொள்ள விரைந்து ஏதேனும் ஒன்றை திட்டமிடவும் என்றாள் அவள். தன்னுடைய பணிப்பெண் இத்தனை துணிவுடன் மொழிவதை கேட்ட கைகேயி வியப்புடன் பதில் உரைத்தாள். ஓ, ராமன் அரியணையில் அமர இருக்கும் செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புத செய்தியை கூறியதற்கு சன்மானமாக இந்த ஆபரணத்தை ஏற்றுக்கொள்வாயாக. உண்மையில் நீ என்ன விரும்பினாலும் வாங்கிக் கொள்வாயாக என்றாள் அவள். இவ்வாறாக கூறிய கைகேயி ஒரு விலைமதிப்பற்ற ஆபரணத்தை மந்தரையின் கரத்தில் வைத்தாள். மந்தரையோ கோபத்துடன் அதை வீசி எறிந்து கூறினாள். ஓ, அழிவு நேர இருக்கும் நேரத்தில் நீ ஆனந்தப்படுவதை காண எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. பரதனை விடுத்து ராமரை முடிசூட்ட மன்னர் தேர்வு செய்தது உனக்கு நேர்ந்த மாபெரும் அவமரியாதை. தசரதற்கு பிரியமானவள் என நீ உன்னை கற்பனை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உண்மையில் அவர் கௌசல்யாவை ஆதரிக்கின்றார். நீயோ அவமதிக்கப்படுகின்றாய். இதை நீ உணர கிடையாதா? மகிழ்ச்சியாக உள்ளதாக நீ கற்பனை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் இறுதியில் கௌசல்யாவை அனைத்து வளமும் அடைய பெறுவாள். ராமன் அரசன் ஆகிவிட்டால் நீ கௌசல்யாவின் பணிப்பெண்ணாக இருக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுவாய். மேலும் பரதனும் ராமரின் அடிமையாகும்படி வற்புறுத்தப்படுவான். இப்பொழுது மந்தரையின் வெறுக்கத்தக்க வார்த்தைகள் கையின் இதயத்தில் சிறிதாக நஞ்சை கலந்து கொண்டு இருந்தன. கௌசல்யாவின் மீதான பொறாமை கையின் மனதில் முழுமையாக எழுப்பப்பட்டு அவளது முகத்தில் கோபம் கொந்தளித்தது. தளர்ந்த மனதுடன் அவள் கூறினாள். ஓ மந்தரையே, ஒரு வகையில் நீ கூறியது உண்மைதான். எவ்வாறாயினும் ராமனை காட்டிற்கு விரட்ட வேண்டும். அப்போதுதான் என் சொந்த மகனை அரியணையில் அமர்த்த முடியும். அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என கேட்டாள் அவள். அப்போது மந்தரை, முன்னொரு காலத்தில் மாமன்னர்
தசரதர் இந்திரனின் சார்பாக சம்பரனின் தலைமையிலான அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்ததை நினைவு ஊட்டினால், சம்பரன் இடம் மாயாஜால தந்திரங்கள் பலவும் இருந்தமையால் அவனுடன் போர் புரிய தேவர்களும் அஞ்சினார்கள். ஒருமுறை அசுரர்கள் தேவர்களை முற்றிலுமாக தோற்கடிக்க தசரதர் அசுரர்களின் தலைநகரான வைஜெயத்தின் மீது படையெடுத்து வீரத்துடன் போர் புரிந்தார்கள். இருப்பினும் போரில் மன்னர் படுகாயம் அடைந்து உணர்வு இல்லாமல் விழுந்து விட்டார். அந்த தருணத்தில் கைகேயி அவரை போர்க்களத்தில் இருந்து அகற்றி உயிரை காப்பாற்றினால், அதற்கு நன்றிக்கடனாக மாமன்னர் தசரதர் கைகேயிக்கு 2 வரங்களை வழங்க முன்வந்தார். ஆயினும் தேவைப்படும் போது அந்த வரங்களை பெற்றுக்கொள்வதாக அவள் கூறியிருந்தால், மந்தரை தொடர்ந்து கூறினாள். மன்னர் வழங்க விரும்பிய வரங்களை பெறுவதற்கு இதுவே உகந்த தருணம். ஒரு வரத்தினால் பரதன் அரியணையில் அமர்த்தப்பட வேண்டும் எனவும், மற்றொரு வரத்தினால் ராமன் 14 வருடம் வனவாசம் அனுப்பப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை எழுப்புவாயாக. ராமன் ஊரில் இல்லாவிட்டால் அது பரதன் குடிமக்களிடையே தன் செல்வாக்கை நிலை நாட்டுவதற்கான வாய்ப்பை வழங்கும். அப்போது தக்க அரசனாக திகழும் அவனது பதவி பாதுகாப்புடன் விளங்கும் என்றாள் அவள். கைகேயிக்கு மந்தரை மேலும் அறிவுறுத்தினால், கோப அறைக்கு பேசுவதற்கு விருப்பமற்ற நிலையில் கோபத்துடன் தங்கும் அறை சென்று எல்லா விலையுயர்ந்த ஆபரணங்களையும் அரசிக்கு உரிய உடையை தூக்கி எறிந்து பழைய அழுக்கான ஆடைகளை உடுத்திக்கொண்டு வெறும் தரையில் படுத்து கொள்வாயாக. மாமன்னர் தசரதர் உன்னை காண வரும்போது முதலில் அமைதியாக இரு. எனினும் கவலைப்படாதே. உன்மீது அவருக்கு இருக்கும் அதிக பற்றுதலினால் உன்னுடைய வருத்தமான தோற்றத்தை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. உன்னை சமாதானப்படுத்துவதற்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். ஆகையால் எதையும் பொருட்படுத்தாமல் உனது குறிக்கோளில் மனதை உறுதியுடன் நிலை நிறுத்துவாயாக. உன்னுடைய மகனை அரியணையில் அமர்த்தும் உடன்பாட்டை தவிர வேறு எதையும் ஏற்காதே. தங்கம், நகை அல்லது வேறு எதையும் கொண்டு உன்னை சமாதானப்படுத்த அனுமதிக்காதே. அவர் உனக்களித்த 2 வரங்களை மட்டும் நினைவுபடுத்து. அதை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது பரதன் உடனடியாக அரியணையில் அமர்த்தப்பட வேண்டும் எனவும், ராமன் வனத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் எனவும் நீ கேட்க வேண்டும் என்றாள் அவள். கைகேயின் சஞ்சலமான மனம் பொறாமையினாலும் பேராசையினாலும் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு இருந்தது. அதனால் மந்தரையின் திட்டத்தினால் அவள் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தாள். மந்தரையின் அறிவுரையை அப்படியே ஏற்று நடப்பதாக உறுதியளித்தாள். உண்மையில் மந்தரை உடனான கூடா நட்பினால் பரதரை உலகின் பெரிய அரசராக்க வேண்டும் என்ற நினைப்பு கைகேயின் ஆள் மனதை பற்றி கொண்டு விட்டது. இப்பொழுது எல்லா நல்ல அதிர்ஷ்டத்திற்கும் மந்தரே காரணம் என கருதிய கைகேயி பித்து பிடித்த பெண்போல் அவளை புகழ்ந்தாள். ஓ அன்புள்ள மந்தரையே, கூனிகள் பொதுவாக பாவிகளாக இருப்பார்கள். நீயோ மிக மிக புத்திசாலியாகவும் போற்ற தகுந்தவளாக இருக்கின்றாய். உனது உடல் பார்ப்பதற்கு அருவருப்பாக தோன்றினாலும் உண்மையில் நான் இதனை மிகவும் அழகானதாக கருதுகின்றேன். உனது தோற்றம் இளங்காற்றில் வளைந்த தாமரை மலர் போல் குனிந்து மிகவும் அழகாக தோற்றம் அளிக்கின்றது. மேலும் உனது மார்பகங்கள் பெரியதாகவும் அழகாகவும் உள்ளன. அவை கீழே வளைந்து நேர்த்தியான தொப்புளை மறைத்து கொண்டு உள்ளன. உன்னுடைய இடை வசீகரமாக உள்ளது. தொடை வலுவழுப்பாகவும் சீராகவும் அமைந்து இருக்கின்றன. பளிச்சிடும் பட்டாடையில் நீ ஜொலிப்புடன் தோற்றம் அளிக்கின்றாய். உன்னுடைய மிருதுவான பாதங்களை சுற்றியுள்ள சலங்கையின் ஓசை இனிமையாக உள்ளன. தேரின் முக்கனை போன்று உனது முதுகில் உள்ள மேட்டில் ராஜதந்திரத்தின் முழு விஞ்ஞானமும் குடிகொண்டு இருக்கின்றன. ஓ அன்புள்ள சில பிரபுபாதற்கு ஜெய்.